இப்ப நம்ம பாக்குறது வந்து மர்தோசியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட இந்தியன் ஹாஸ்டல் நம்ம ஹாஸ்டல். இப்ப இந்த ஹாஸ்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. இப்ப நான் என்டர் ஆகி இந்த ஹாஸ்டலுக்குள்ள வரேன். இது வந்து இந்தியன் கேர்ள்ஸ்க்காக இருக்கிற ஒரு ஃப்ளோரு. இந்த ஃப்ளோர்ல வந்து நிறைய கேர்ள்ஸோட ஹாஸ்டல் ரூம் இருக்கு. ஸோ இது வந்து பயங்கர சேஃப்டியா இருக்கும். எனக்கு என்டர் ஆகி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசப்ஷன் தெரியும். இந்த ரிசப்ஷன்ல வந்து எப்பவுமே ஒரு மேம் உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையும் உள்ள அனுப்புறது வெளியில் அனுப்புறது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து எந்த அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் இல்லை தேர்ட் பர்சனும் இங்கே வர முடியாது. ஸோ இட் இஸ் ஃபுல்லி சேஃப் அண்ட் செக்யூர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம வந்து டுவர்ட்ஸ் த கேர்ள்ஸ் ரூம் போகணும். இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கும். ரொம்ப வந்து டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப ரூம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இவங்க அவார்ட்ஸே வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ஹோட்டலுக்கு அண்ட் பெஸ்ட் ஹாஸ்டல் ரூம்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் பேஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே சோஃபாலாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ குடிக்கிறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு. ஸோ ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கம் அண்ட் ரெஸ்ட். உங்களுக்கு எல்லா ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு கிச்சன் அண்ட் ரெஸ்ட் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மெஸ்ஸை சாப்பிட்டுட்டு கூட இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து உள்ள ரூம்ஸ் இருக்கு வரிசையாக. ஒரு ரூம்லேயும் 4 ஸ்டூடெண்ட்ஸ் தாங்கன்னா ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ரூம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் மல்டிபிள் ரூம்ஸ் இருக்கு. இந்த சைடு ஒரு 20 ரூம்ஸ், இந்த சைடு ஒரு 20 ரூம்ஸ் இருக்கு. ஸோ எவ்ரி ஃப்ளோர் இந்த மாதிரி இருக்கு. இது வந்து கேர்ள்ஸ் ஃப்ளோர். ஸோ கேர்ள்ஸ் வந்து இந்த ரூம்ல ஹாஸ்டல் ரூம்ல தான் இருப்பாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு ரூம் எப்படி இருக்கும்ன்றத நம்ம ஒரு வியூ காமிக்கணும். இப்போ நீங்க பாக்குறது வந்து மர்தோவியால இருக்கிற நம்மளோட ஹாஸ்டலோட ரூம்ஸ் பாக்குறீங்க. ரூம்ஸ் வந்து ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு எம்டி ரூம். இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்காங்கல்ல, ஆனால் எல்லா ரூம்ஸும் இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ஸ்ல வந்து கபோர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கபோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கபோர்ட்ஸ் ஈச் 1 for 1 ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே கபோர்ட்ஸ் இருக்கும். ஒரு கபோர்டு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கபோர்ட்ஸ்குள்ளே நீங்கள் வைக்கிற திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களோட ஜர்கின்ஸ் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது உங்களோட அட்டாச்டு பாத்ரூமோட இருக்கும். ஸோ இந்த பாத்ரூம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரி அட்டாச் பாத்ரூம் இருக்கும் ஒரு ரூமுக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரூமுக்கு 4 ஸ்டூடெண்ட், ஒரு ரூமுக்கு 2 ஸ்டூடெண்ட் அப்படின்னு 2 சீட்டில் 4 சீட்டில் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் குழந்தைங்க வச்சுக்கிறதுக்கு, புக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்கர் பெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பங்கர் பெட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பங்கர் பெட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டடி டேபிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டடி டேபிளில் 2 குழந்தை உட்காந்து படிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 2 ஸ்டடி டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 4 கபோர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக ரூம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரூம்ஸ் எல்லாமே நீட்லி மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ரொம்ப டிசிப்ளின்டா நீட்டா சேஃபா இந்த ரூம்ஸ் இருக்கும். இங்க வந்து எல்லா ரூம்ஸ்லயும் வந்து ஹீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருந்தா இந்த மாதிரியான ஹீட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ விண்டர் டைம்ல பாத்துட்டீங்கன்னா இந்த ரூம்ஸ் ரொம்ப வார்மா வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ரூம் நல்லா வார்மாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சன்லைட் தான் தெரியும். இங்கே வந்து ஒரு பெரிய விண்டோ இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இப்போ சன்லைட் தான் தெரியுது. ஸோ இட்ஸ் நாட் ஸோ கோல்ட் ஹேஸ் யூ பீப்புள் திங்க். இங்கே வந்து சன்லைட்டும் இருக்கும், லைட்டாக ஒரு சில்னஸும் இருக்கும். ஸோ இங்கே வந்து வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் இருக்குது. இது நம்ம ஹாஸ்டல் பில்டிங்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி பில்டிங் பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஹாஸ்டல்லேருந்து யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். நீங்கள் வாக் பண்ணியே போகலாம். எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஹாஸ்டல் வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ஹாஸ்டல் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து செப்பரேட் பிளாக் இருக்குது. அதே மாதிரி செப்பரேட் ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூம்ஸ்க்கு ஒரு ரிசப்ஷன், அந்த ஃப்ளோருக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃப்ரீ வைஃபை இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வைஃபை கனெக்ஷன்ஸும் இருக்குது, லாண்ட்ரி ரூம்ஸும் இருக்குது, மெஸ்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஹாஸ்டல் வந்து எல்லா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஈவன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் who want to come to Mardovia State University for their medical studies can opt for this Indian hostel, which is near the university, which is really good. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹாஸ்டல் இவ்வளோ வசதியாக நான் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் பார்த்துருக்கேன். இந்த யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நம்ம யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் வந்து
கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நீட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஹாஸ்டலோட மெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் 3 நாள் வந்து நான்வெஜ் பண்ணுவாங்க. சாப்பாடு கண்டிப்பான முறையில் இந்தியன் ஃபுட்டே கிடைக்கும். இந்தியன் ஃபுட்டே கிடைக்கலாம். இப்போ மெஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாப்பிட்டுருக்காங்க. ஸோ மெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ லஞ்ச் டைம் முடிஞ்சிச்சு, அதனால உங்களுக்கு யாரையும் பார்க்க முடியல. யூஸ்வலாக இங்கே இந்தியன் மெஸ் கிடைக்கும், இந்தியன் ஃபுட்டு தான் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே இந்தியன் ஃபுட் இருக்காங்க. ஸோ ஒன்லி இது இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஹாஸ்டல்ஸ் அண்ட் ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்.